ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சி 2.1ல் 2வதுல 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள். வெவ்வேறு வட்டங்களின் விட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் சுற்றளவை காண்க. பை வந்து 22/7 எண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். D = 70 சென்டிமீட்டர். டினா இது விட்டம். அப்போது வட்டத்தின் விட்டம் D = 70 சென்டிமீட்டர். அப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா πd இது பெருக்கிடணும். அது R குத்துருந்தாங்கன்னா 2 பெருக்கணும். 2 R பெருக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு D விட்டம் கிடைக்கும். அதனால 2 பெருக்க தேவையில்லை, πd மட்டும் இதுக்கு ஃபார்முலா சுற்றளவு. அப்போது சுற்றளவு C = πd அலகுகள். இப்போ பை என்னது 22/7 பெருக்கல் D எவ்வளோ 70. அப்போ 1 7 7 7 70. அப்போ மீதி என்ன இருக்குது 22 பெருக்கல் 10 பெருக்கினீங்கன்னா 220 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் சுற்றளவு. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். D = 56ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது விட்டம். அப்போது வட்டத்தின் விட்டம் D = 56 மீட்டரில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றளவு C = πd அலகுகள். அப்போ பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் D வந்து 56. 1 7 7 8 56. அப்போ 22 பெருக்கல் 8. இப்போ 2 8 16 மீதி 1 2 8 16 17 176 அலகுகள்லாம் மீட்டரில் சொல்லியிருக்கனால இது மீட்டர் வரும். 176 மீட்டர். செகண்டுக்கு ஆன்சர் அதுதான். அதுக்கப்புறம் 3வது பாருங்கள். D = 28 மில்லிமீட்டர். அதே மாதிரி இது வட்டத்தின் விட்டம் D = 28 மில்லிமீட்டர். அப்போது சுற்றளவு C = πd அலகுகள். அப்போ பை என்னது 22/7 பெருக்கல் D என்னது 28. இப்போ 1 7 7 4 7 28. அப்போ 22 பெருக்கல் 4 பெருங்கன்னா 88 மில்லிமீட்டரில் சொல்லியிருக்கனால மில்லிமீட்டர்னு வரும். அப்போ இதுக்கு சுற்றளவு பார்த்திங்கன்னா 88 மில்லிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 2வதுல இருந்தது 3 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.